கரண்ட் இயர்ல 12th படிக்கிறாங்க, அவங்க இந்த வருஷம் எழுத போறாங்க அப்படின்னா don't ask them to score in both the things. அதாவது கிளாட்லயும் நீ தம்பி ஸ்கோர் பண்ணணும், +2லயும் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு வற்புறுத்தாதீங்க. கண்டிப்பா கிளாட் எக்ஸாம் வர வரைக்கும் let them study for கிளாட். அது வரைக்கும் அங்கங்க படிச்சு வைக்க சொல்லுங்க. +2 பொறுத்த வரைக்கும் +2 போர்ஷன் கிளாட் எக்ஸாம் முடிஞ்ச உடனே +2 போர்ஷன் படிச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ். ப்ரொஃபஷனல் கோர்ஸ்க்கு என்டர் பண்ணணும் அப்படின்னா இதுதான் வழி. அங்க வந்து 600 மார்க்குக்கு 580 மார்க் எடுத்துட்டு கடைசி வந்து ஒரு டோட்ரி காலேஜ் மாதிரி ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்கு போறதோ அல்லது அதுலயுமே வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் போறது இட் இஸ் யூஸ்லெஸ் அதை பொறுத்த வரைக்கும். ஸோ கிளாட் எழுதணும், லா படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ லெட் தம் டெடிகேட் ஃபார் +2 ஆக இருந்தால் until டிசம்பர்ல வந்து டிசம்பர் வரைக்கும் லெட் தம் ஸ்டடி ஃபார் கிளாட். ஸோ அதுக்கு டெடிகேட் பண்ண சொல்லுங்க. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த பால்சோ அகாடமிக்கும் பால்சோ சாருக்கும் பாலமீனாட்சி மேடம்க்கும் சீனிவாசன் சார் எல்லாருக்கும் வந்து தம்பி இன்னைக்கு வந்து NLU திருச்சியில் இருக்கிறாரு அப்படின்னா அதுக்கு பால்சோ அகாடமி தான் காரணம். அதற்காக அவங்களுக்கு வந்து என்னோட நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன்.